வெல்கம் டு டாக்டர் மைக்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் மென்டல் அஜைலிட்டி அண்ட் மோட்டிவேஷன்ஸ் என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். மென்டல் அஜைலிட்டி மனிதனுடைய மனம், மனிதனுடைய செயல்பாட்டு திறன் எந்த அளவுக்கு வேகமாகவும் சுறுசுறுப்பாகவும் அதில் ஒரு தொய்வு இல்லாமையும் பணி செய்வது, அதுதான் மென்டல் அஜைலிட்டி பற்றி பேசுகிறோம். ஆனால் அதே நேரத்தில் நம்மளோட ஊக்கம், நம்மளுடைய சிறப்பாக செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு உந்துதல், அது எப்படி அந்த மென்டல் அஜைலிட்டிக்கு துணையாக அமைகிறது, அதை பற்றி தான் அந்த கான்செப்டில் தான் நம்ம செய்திகளை இப்போ பகிர்ந்துக்கிட்டு வரோம். அப்போது அந்த ஊக்கம் என்பது ஒரு நாளும் குறையாமல் இருக்க வேண்டும். அது எப்போ ஊக்கம் குறையும் அப்படின்னு கேட்டால், ஒரு நேரத்தில் ஒரே மாதிரி வேலையை தினமும் ஒரே மாதிரி ஒரு மொனாட்டனஸ் ஒர்க்கு இல்லைன்னா ஒரே ரொட்டீன் அப்படின்னு வரும்பொழுது அந்த ரொட்டீனில் என்ன ஆகும், அதில் ஒரு தொய்வு ஏற்படும். அந்த ரொட்டீனில் ஒரு ஸ்லக்கிஷ்னஸ் வரும். ரொட்டீனில் மனம் சலிப்படையும். அந்த சலிப்படையும் பொழுது அந்த வேலையில் நம்மளுக்கு என்ன பண்ணோம், ஊக்கம் குறையும். ஆனால் சலிப்படைகிறது சரிதானா அப்படின்னு கேட்கும்பொழுது இல்லைன்னு தான் நம்ம அறுதிட்டு ஆணித்தரமாக சொல்ல முடியும். ஏன்னா சலிப்படைகிறது ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயங்கள் இல்லை. ஏன்னா லைஃப் இஸ் நாட் எ ரிஹர்சல், இட் இஸ் வாட் வி மேக் ஆஃப் இட், இட் இஸ் எ லைவ் ஈவெண்ட் அப்படின்னு நம்ம நிறைய பதிவுகள் அதை பற்றி சொல்கிறோம். ஏன் ரிஹர்சல் இல்லை அப்படின்னா, ஒரு நாளும் ஒரு புது நாள். நேற்றைய நிகழ்வுகள் என்ன இதில் இட் இஸ் ஸோ ஹேப்பன், நேற்றுக்கு செய்கிற வேலையையே இன்றைக்கும் செய்யும்பொழுது இந்த நாளும் என்ன பண்ணுறது, சிறப்பாக தன்னை கடத்தி கொண்டு செல்கிறது. இட் மூவ்ஸ் ஆன். அதே மாதிரி. ஆனால் சில நேரத்தில் 1-2 ஆக்ஷன்ஸ் தான் வேறு மாதிரி செய்ய வேண்டி வரும். 1-2 ஆக்ஷன்ஸில் தான் நம்ம ஒரு இன்ட்ரிகேட்டாக சில டீட்டெயில்ஸ் எல்லாம் புகுத்த வேண்டி வரும். அதர்வைஸ் என்ன ஆகும், இது இஃப் யூ வாண்ட் டு ரன் திஸ் ஷோ, இந்த வேலையை அம்மாவோட ரோலை செய்யணும் இல்லை ஆசிரியரோட ரோலை செய்யணும் அப்படின்னா அதில் மொனாட்டனஸாக தான் இருக்கும். அந்த என்ன பண்ணணும், அந்த ரோலில் அதிகப்படியான மாறுதல் இருக்காது. ஒரு ஆசிரியரே தாயாக இருப்பாங்க வீட்டில், ஒரு ஆசிரியரே தமக்கையாக இருப்பாங்க வீட்டில், ஒரு ஆசிரியரே தங்கையாவோ மகளாவோ இருப்பாங்க வீட்டில், அது வேறு. ஆனால் ஆசிரியர் ரோல் செய்யும் பொழுது ஒரு இடத்துலையும் என்ன கேரக்டர் எந்த மாதிரி வேலையை நம்ம செய்கிறோமோ அதில் தொய்வில்லாமல் இருக்கணும். முதல் விஷயம், ஆசிரியராக ஒரு ரோல் செய்கிறோம், அதுபோல் நடிக்கிறோம். ஏன்னா லைஃப் இஸ் நாட் ரிஹர்சல் அப்படின்னு சொல்லிட்டோம். அந்த கான்செப்டில் நம்ம எடுத்துகிட்டு போகிறோம். இப்போ நம்ம ஐடியாவை அப்படின்னா, ஆசிரியர் ரோலில் ரிஹர்சல் கிடையாது. ஆனால் ஒரு 5ஆம் வகுப்பு ஆசிரியர் இருக்கிறாங்கன்னு வைங்க, அவங்க 5ஆம் வகுப்பில் தான் பாடம் சொல்லிட்டு இருப்பாங்க. போன வருஷம் 4ஆம் கிளாஸ் படித்த பசங்க இந்த வாட்டி படிப்பாங்க. அவங்களுக்கு இப்போ தான் ஜூனில் ஸ்கூல் திறக்க போகிறது அப்படின்னா, ஸ்கூலில் இந்த ஜூன்லேருந்து அடுத்த பிப்ரவரி மார்ச் வரைக்கும் இந்த 5ஆம் கிளாஸ் சிலபஸை அவங்க கம்ப்ளீட் பண்ணணும். இதில் என்ன இருக்குது, தொய்வு இருக்கிறதுக்கு என்ன வாய்ப்பு இருக்குது? இல்லை. பாடத்தை பொறுத்தன வரைக்கும் அவங்களுக்கு எந்த தொய்வும் இல்லை. ஏன்னா சிலபஸ் மாறப்போகிறது இல்லை. அந்த வரையறுக்கப்பட்ட ஒரு இத்தனை நாட்களுக்குள்ளே இத்தனை மணி நேரத்துக்குள்ளே இந்த சாப்டரை முடிக்கணும்னு சொன்னால் அவங்க ரெகுலராக முடிச்சுடுவாங்க. ஆனால் இதுவே அவங்களுக்கு இன்னொரு ஒரே ஒரு சாய்ஸ் என்னென்னா, மாணவர்கள் புதிதான மாணவர்கள். இந்த வாட்டி அவங்க 4ஆம் கிளாஸ்லேருந்து 5ஆம் கிளாஸ் வந்திருக்காங்க. போன வருஷம் சொல்லிக் கொடுத்த பசங்க தே ஹவ் கிராஸ் தி ஸ்டேஜ், 5லேருந்து அடுத்த வகுப்புக்கு அவங்க போயிட்டாங்க. அப்போது புது ஆடியன்ஸு ஏற்கனவே தெரிஞ்ச பாடம் தான். இதில் எந்த விதமான ஊக்கத்தில் குறைபாடு வரத்துக்கும் இடம் கொடுக்காம அந்த பாடங்களை சொல்லிக் கொடுக்கலாம். இப்போ ஏன்னு சொன்னால், நம்மளுக்கு ஏற்கனவே சொல்லிக் கொடுத்துட்டோமே, அவன் நம்ம பாட்டுக்கு நம்ம அமைதியாக நம்ம சிலங்க என்ன பண்ணால் ஒரு தொய்வோடு இந்த பாடங்களை நடத்துவோம்னு அந்த ஆசிரியர் நினைக்க முடியாது. நினைக்கிறது தவறு. அது இட் இஸ் அகெயின்ஸ்ட் த எதிக்ஸு. அப்போ என்ன செய்யணும்னு கேட்டால், அவங்க புது ஆடியன்ஸு, புது பிள்ளைங்க வந்திருக்காங்க, அவங்களுக்கு புரிகிற மாதிரி அவங்க கான்செப்டை மறுபடியும் சொல்லிக் கொடுக்கணும். புதுசாக ஒரு ஐடியாஸ்லாம் பூத்தி அந்த தான் சொல்லக்கூடிய பாடங்களில் தொய்வு ஏற்படாத வண்ணம் அவங்க அந்த பாடங்களை நடத்தணும். ஏன் இந்த மாதிரி சொல்கிறோன்னு கேட்டால், ஒரு 5ஆம் வகுப்பு ஆசிரியர் ஒரு வருஷம் அட் த மோஸ்ட் 2 வருஷம் அவங்க 5ஆம் கிளாஸ்க்கு டீச்சராக இருந்தால் அங்கே சொல்லிக் கொடுக்க வேண்டிய அந்த சிலபஸ் அவங்களுக்கு அத்துப்படி ஆகிடும். ரொம்ப சிரமமே இருக்காது. நல்லபடியாக அவங்க என்ன பண்ணுவாங்க, மேலே அந்த வேலையை சொல்லிக்கிட்டே போவாங்க. டு அவாய்ட் இட் என்ன பண்ணலாம், அவங்க புதுமையான சில கருத்துக்களை புகுத்தி புது ஒரு டெக்னிக் மாதிரி சொல்லி அதை வகுப்பில் பாடம் நடத்தலாம். அதனால் தொய்வடைவது எண்ண ஓட்டங்களில் இல்லை, அந்த நடந்துக்கிற ஆசிரியர் ரோலில் தொய்வு ஏற்படும் சொன்னால் புது கருத்துக்களையும் புது மாடல் டெக்னிக்ஸ் இருக்கே, மாடர்ன் டெக்னிக்ஸு, அந்த மாடர்ன் டெக்னிக் அது ஒரு மாடலாக, அது ஒரு முன் உதாரணமாக வச்சுட்டு மாடர்ன் புது மாதிரியாக ஒரு உத்திகளை கையாண்டு இந்த பாடங்களை சொல்லி கொடுத்தா ஆசிரியருக்கும் தொய்வு ஏற்படாது, மாணவர்களும் புது முறையில் பாடங்களை கற்றுக்கொள்ள முடியும். அதனால் இந்த தொய்வு ஏன் ஏற்படுகிறது என்று நினைக்கும் பொழுது, சலிப்படையும் மனம் தொய்வுக்கு தன்னை தயாராக்கி கொள்கிறது.
அந்த பெரியமா தொய்வுக்கு தயாராக்கி கொண்டால் அங்கே ஊக்கத்தின் அளவு குறைகிறது. அதனால் ஊக்கத்தோட அளவு நம்பர் 10ல் இருக்கணும். அப்போ தான் எல்லா நேரமும் சிறப்பாக பாடம் நடத்த முடியும்னா அது ஓவர் த பீரியட் அந்த என்ன தொய்வினாலையும் ஒரே மாதிரி மொனாட்டனஸ் என்ன பண்ணோம் 10 நம்பர் மொல்லமாக 2, 3 வரைக்கும் இறங்கிடும். ஆனால் அப்படி இறங்காமல் அதை பார்த்துக்கணும். யூ ஷுட் நாட் கோ டவுன், யூ ஷுட் கீப் இட் அட் த பிரிம். 10ஆம் நம்பர் தொய்வு நம்பர்லேயே இருக்கணும். தொய்வு கிடையாது, ஊக்கம் அந்த நிலைமையில் இருக்கணும். அந்த நிலையில் அவங்க பாடம் நடத்தினா ஆசிரியருக்கும் தொய்வு என்பதே இல்லை, அவர்களுக்கும் சலிப்பில்லை அப்படின்னு சொல்லி இந்த பதிவை நம்ம நிறைவு செய்கிறோம். இதுக்கு அடுத்த பகுதியில் இன்னும் விவரமாக பார்க்கலாம்.